அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். பவானியிலிருந்து ஈசா சண்முகம் ஜோதி. நண்பர்களே, வரக்கூடிய ராகுகேது பயிற்சியில் இப்போ கடகராசிக்கு இந்த அடுத்த 1.5 வருட காலங்கள் வரக்கூடிய பலன்கள் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. முதல்ல ப்ளஸ் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அப்போ இந்த ராசிக்கு இதுவரைக்கும் வீடு கட்டுற யோகம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குங்கய்யா. சொத்து சேர்த்துற யோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சொத்து மடங்காகிறது. எப்பவுமே லாபம் என்பது 1, 2, 3 அப்படிங்கிற போறது ஒரு கிராஜுவா இருக்கக்கூடிய லாபங்கள். ஆனா இது என்னன்னா 2, 4, 4, 8, 8, 16ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமா வரக்கூடிய ஒரு லாபம். அப்போ இந்த கடகராசிக்கு அந்த நேரம் பணம் சேர்த்துற நேரம், பணம் சேரும் அப்படிங்கிற விஷயத்துல ராகுபவன் அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு. அப்போ பணம் என்பது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய இதுவரைக்கும் சேமிப்பு இல்லைனாலுமே இப்ப சேமிச்சு அந்த சேமிப்பு ஒரு அசாட் சொத்தா வாங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ரொம்ப அருமையான அமைப்பு. தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் இதுவரைக்கும் வந்ததை விட அபரிவிதமான லாபம். வேலையில் செய்யறவங்க எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வேலையில் லாபம் கிடைக்கும், ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போ தொழிலுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலுக்கு சிறப்பாக இருந்தாலும் வருமானம் என்பது இதுவரைக்கும் வரவுக்கு செலவுக்கு சரியா போனாலும் இந்த 1.5 வருஷ காலம் உங்களுக்கு சேவிங்ஸ் கொடுத்து அந்த சேவிங்ஸின் மூலமாக ஏதாவது ஒரு சொத்து வாங்குறது, ஒரு சொத்து நிச்சயம் எல்லா சொத்து தான், மனை வாங்குற சொத்து தான், வண்டி வாகனம் வாங்கினாலும் சொத்து தான், ஏதாவது ஒரு அசட் நீங்க வாங்கக்கூடிய யோகம் இந்த காலத்தில் இருக்கு. அதே மாதிரி லாபம் என்பது மிக அபரிவிதமாக வரக்கூடிய ஒரு லாபம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துச்சுக்கோ வாழ்க்கை துணை 2ஆம் இடத்துல சொல்றது குடும்பம் அப்படி சொல்ல முடியல. அப்போ வாழ்க்கை துணை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இந்த லாபம் என்பது உங்களுக்கு மேலும் மேலும் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அவங்கள சார்ந்து கொஞ்சம் போனீங்கன்னா அவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்க போறாரு. உங்களுக்கான நீங்க கொஞ்சம் அவங்க கூட, ஏன்னா அவங்க வர வர நீங்க கொஞ்சம் நகர மாதிரி கொஞ்சம் அதை வேலைன்னு போகாம கொஞ்சம் அவங்க சொல்றதையும் கொஞ்சம் கேட்டு நடந்துக்குங்க. அப்போ இந்த டைம் அந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்லா இருக்கிறதுனால அவங்களுடைய ஒரு ஆலோசனை நீங்க கட்டாயம் நீங்க வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்து வச்சுக்கோ, ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்து வச்சுங்க, பணம் கொடுக்க வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது இந்த டைம் யாராவது பணம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த பணம் கொடுத்தீங்கன்னா அது சிக்கல்ல போய் மாட்டிக்கும். அதே மாதிரி கவனமா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்து வச்சுங்க, உங்களுடைய பேச்சு, அந்த பேச்சுல கொஞ்சம் கவனம் இல்லைன்னா அதே தான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாகி போய் சண்டையாக போறதுக்கு வழி இருக்கும். அப்போ சண்டைக்கு அதாவது ஒரு பிரச்சனை பண்றதுக்கான ரெடியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கான்னு கேட்டா எஸ் இருக்கு. அது எதுல ஆரம்பிக்குதுன்னா உங்களுடைய பேச்சுல ஆரம்பிக்கும். அப்போ அந்த பேச்சுல ஆரம்பிக்கும். இல்லைன்னு வச்சுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் ஆரம்பிக்கும். நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அந்த பணம் பீதியா இருக்காது எங்கேயாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது பார்த்துன்னு வச்சுங்க, நீங்க அதை சொத்தா வாங்கி போட்டுருங்க. ஒரு பணமா ஹார்ட் கேஷா கொடுத்தீங்கன்னா அதுலதான் பிரச்சனை வரும். அப்படி வரும்போது அந்த பிரச்சனை அந்த பணத்தினால உறவுக்கூடிய இல்ல பணம் யார்கிட்ட வாங்கினாலும் அவங்க கூட சண்டை பண்ணி வாங்கக்கூடிய நிலையும், சண்டை பண்ணி வாங்கி பணம் கொடுத்துட்டு சண்டை பண்ணாலும் கிடைக்காத நிலை ஏற்படுறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப 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 கவனமா இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்கய்யா. சிந்தனைகள் பல சிந்தனைகள் போயிட்டு இருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு நிறைய சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ரைட்டுங்களா. ஆனா அந்த உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே நீங்க உடனே அதை போய் பார்த்துங்க. பல எண்ணங்களை பூரா கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ராகுகேது உங்களுக்கு வரக்கூடிய இந்த இடத்துல அந்த சிந்தனைகளை நிறைய கொடுக்கும். ஏன்னா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, ஒரு வளர்ச்சி எப்பவுமே வச்சுங்க நம்மள நம்ம கையில பிடிக்க முடியாது சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி லாபம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கிறதுனால நம்மளுடைய எக்ஸ்ட்ரீமா இதா போட்டு பணத்தை போட்டு சேரக்கூடாத விஷயத்துல கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. அது ஒண்ணு தானே தவிர இந்த ராகுகேது பயிற்சி அடுத்த 1.5 வருஷ காலத்துக்கு உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். இது உங்க திசாபுத்தியில உங்க ஜாதகத்துல இதை மென்ஷன் பண்ணீங்க. உங்க ஜாதகத்துல ராகுகேதோட நிலை என்ன, இப்ப இருக்கிற திசாபுத்தி என்ன, இதை பார்த்துட்டு அது கூட இதை சேர்த்து தான் அப்ளை பண்ணுக்கும். மற்ற உங்க ஜாதகத்தில் இல்லாம இதை ஃபுல்லா அப்படியே அப்ளை பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது ஒன் ஆஃப் த பார்ட் தான் உங்க வாழ்க்கையில தவிர இது நேரா உங்களுடைய ஃபுல் ஜாதகம் இல்லை. உங்க ஃபுல் ஜாதகம்னா முழு பலன் வரக்கூடியது இந்த பலனை சேர்த்து உங்க ஜாதகத்தில் இருக்குது. அப்போ இதை நீங்க அளவா எடுத்துங்க. உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கெடுதல் ஒரு பாதிக்கூடிய பலன் சொன்னோம் இல்லையா, அப்ப திசாபதி நல்லா இருந்தா இதை பத்தி நீங்க கவலைவே பட தேவையில்லை. அதனால இந்த ராகுகேது பயிற்சின்னு மட்டும் தனியாக எடுத்துட்டா இந்த அடுத்த 1.5 வருஷ காலத்துக்கு உங்க தொழிலுக்கு ரொம்ப 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 சிறப்பான ஒரு பொன்னான காலகட்டங்கள். நன்றி, வாழ்க வளமுடன், வணக்கம்.